மோஸ்டா குழந்தைங்களுக்கு கத்திரிக்காய்னாலே பிடிக்காது. ஆனா இந்த கத்திரிக்காய் தொக்கு ஒரு தடவை செஞ்சு குடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காவே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த கத்திரிக்காய் தொக்கு செய்ய 4 கத்திரிக்காய், 2 தக்காளி, 2 வெங்காயம், 5 வரமிளகா, 3 பச்சை மிளகா, 15 பல்லு பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப எடுத்து வச்ச வெங்காயத்தை பொடியா வெட்டிக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸ்ல வெட்டிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில எண்ணெயை ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ வெட்டி வச்ச வெங்காயம், ஒரு கை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், வரமிளகா, உரிச்சு வச்ச பூண்டையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆனதும் கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டுருங்க. கத்திரிக்காய் கலர் மாறுற வரை சிம்மில் வச்சிருங்க. இப்போ பாருங்க, கத்திரிக்காய் நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த டைம்ல நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம். இது கூடயே கொஞ்சம் உப்பும் சேர்த்துப்போம். அப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா குழஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. பாருங்க, எல்லாமே நல்லா குழஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல கொத்தமல்லி தலையை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் தொக்கை கடையணும். கடையறது தாங்க இதுக்கு டேஸ்டே தரும். அதனால நல்லா கடைஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. சுட சுட சாப்பாட்டோட கத்திரிக்காவை போட்டு சாப்பிட அப்படி இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.